ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிட்ரேச்சர் ஃபயர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பாமா எழுதின சங்கட்டி, அதாவது சங்காத்தி அப்படிங்கிற நாவலோட இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சம்மரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல் இந்த கதையை பற்றின டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். இந்த கதை முழுக்க ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி, அதாவது பறையர் கம்யூனிட்டி அப்படிங்கிற கம்யூனிட்டியை பற்றின கதை தான். இதுக்கு 12 சாப்டர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஆட்டோபயோகிராஃபி. முதல்ல இந்த நாவலோட கேரக்டர்ஸ் யாருன்னு பார்த்துடலாம். பாத்திமா யாருன்னு இந்த கதையோட நரேட்டர் அண்ட் ஆல்சோ இவங்க பேத்தியாக வருவாங்க. அண்ட் வெள்ளையம்மா கிழவி இவங்க யாருன்னா பாத்திமாவோட பாட்டி. பாத்திமாவோட பெரியம்மாவை இங்கே பெரியம்மா அப்படின்னு இதை சொல்கிறாங்க. செவ்வாத்தி யாருன்னா பாத்திமாவுடைய அம்மா. அடுத்து பெரியம்மாவோட டாட்டர்ஸ்லாம் யாருன்னா மாரியம்மா, அண்ணம்மா அண்ட் செய்யக்கொடி. அடுத்து கோவிந்தன் யாருன்னா கிராண்ட் மதரோட ஹஸ்பண்ட், அதாவது வெள்ளையம்மா கிழவி இருக்காங்களே அவங்களோட ஹஸ்பண்ட். ஜாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு பாரதியார் என்னதான் முழக்கமிட்டிருந்தாலும் இந்த ஜாதிகள் எந்த அளவுக்கு ஒரு கொடுமையை மக்களுக்கு கொடுத்துருக்கு அப்படிங்கிறது இந்த கதையின் மூலயமா நமக்கு சொல்கிறாங்க. பறையர் ஜாதி அப்படிங்கிற கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களோட கஷ்டத்தை தான் இந்த நாவலில் பாமா சொல்லியிருக்காங்க. பாத்திமா அவங்க பாட்டி வெள்ளையம்மா கிழவிக்கிட்ட நிறைய கதை கேட்குற வழக்கம் உண்டு. அந்த கதைகள் ஒவ்வொன்றையும் தான் சங்கதி அப்படிங்கிற நாவலில் நம்ம பாமா அழகாக சொல்லியிருக்காங்க. பாத்திமாவோட பாட்டி வெள்ளையம்மா கிழவி இருக்காங்களே அவங்களோட ஸ்கில்ஸ் என்னன்னா நாட்டு மருத்துவத்தில் ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க. நிறைய பிரசவம் வீட்டிலையே பார்த்துருக்காங்க. உங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலே இருக்காது. அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலே இருக்காத சமயத்தில் வெள்ளையம்மா கிழவிக்கிட்ட தான் எல்லாரும் பிரசவம் பார்த்துக்குவாங்க. அதனால அவங்கள லக்கி ஹேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா 2 கேஸ்ட் டிவிஷன்ஸ் இருக்குது. ஒன்று லோயர் கிளாஸ், இன்னொன்று அப்பர் கேஸ்ட் அப்படிங்கிறது. இந்த பீரியடில் கிறிஸ்டியானிட்டி அப்படிங்கிறது நிறைய ஸ்ப்ரெட் ஆகிட்டு வந்தது. அப்போ என்னாச்சுன்னா லோயர் பறையர்ஸ் இருக்காங்களே அவங்களாம் கிறிஸ்டியன்ஸாக கன்வெர்ட் ஆக ஆரம்பித்தாங்க. வெள்ளையம்மா கிழவிக்கு 14 வயசுலேயே கல்யாணம் ஆயிடுச்சு கோவிந்தன் கூட. அவங்களுக்கு 2 பெண் குழந்தைங்களும் இருக்குது. அப்போ கோவிந்தன் ரொம்ப பாவர்ட்டியில் கஷ்டப்பட்டுட்டு இருந்தார். அதனால அவருக்கு வேறு வழியே இல்லை, ஸ்ரீலங்காவுக்கு போய் டீ எஸ்டேட்டில் வேலைக்கு போயிட்டாரு. அப்போது வெள்ளையம்மா கிழவி தனியாகவே தான் வேலை பார்த்து அவங்க குழந்தைங்களை வளர்க்க ஆரம்பித்தாங்க. என்ன ஆகுது அப்படின்னா வெள்ளையம்மா கிழவி பாத்திமாக்கு ஒரு ஸ்டோரி சொல்கிறாங்க. முதல் ஸ்டோரி யாரோட ஸ்டோரினா காட்டு ராசா அப்படிங்கிற பையனோட ஸ்டோரி. இந்த காட்டு ராசாவை இவனோட அம்மா எந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டும் இல்லாமல் தனியாகவே தான் இவனை பெற்றெடுத்தாங்க. ஒரு நாள் அவங்க அம்மா காட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது பிரசவ வலி எடுத்து அப்போ தான் காட்டு ராசா பிறந்தான். இப்போ பாட்டிக்கிட்ட பாத்திமா கேட்குறாங்க, ஏன் இந்த மாதிரி இவங்க வேலைக்கு போகணும், இந்த சமயத்துலேயுமா வேலைக்கு போவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, யாருமே இவங்கள பார்க்க மாட்டாங்க, இவங்க தான் இவங்கள பார்த்துக்கணும், அப்படி இல்லைன்னா இவங்க பசியில் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போதுமே விமனை டாமினேட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ஈவன் அடிக்க கூட செய்வாங்க. அவங்க அடிக்க எல்லையே இருக்காது. ஒரு சில டைம் அந்த அடியிலேயே செத்து கூட போயிருக்காங்க விமன் எல்லாம் அப்படின்னு சொல்றாங்க. ஈவன் பாத்திமாவோட பெரியம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க கூட ஹஸ்பண்ட் அடிச்சே தான் கொல்லப்பட்டாங்க. அந்த பெரியம்மாவுக்கு 3 பொண்ணுங்க இருப்பாங்கன்னு சொல்லியிருப்பேன் இல்லையா, மாரியம்மா, அண்ணம்மா அண்ட் செய்யக்கொடி. அதில் மாரியம்மா தான் மூத்த பொண்ணு. இப்போ பாட்டி மாரியம்மாவோட கதையை சொல்கிறாங்க. மாரியம்மாவுக்கு 11 வயசு இருக்கும்போதே குடும்ப பாரத்தை அவ தோளில் சுமக்க ஆரம்பிச்சிட்டா. இந்த பறையர் கம்யூனிட்டியில் இருக்க ஆம்பளைங்க எல்லாருமே இந்த அப்பர் கேஸ்டில் இருக்க ஆம்பளைங்களோட வார்த்தைகளை பைபிளோட வேர்ட்ஸுக்கு ஈக்குவலாக மதிப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு அடிமைகளாக தான் இவங்க இருப்பாங்க. மாரியம்மாவோட அப்பாவும் ஒரு குடிகாரன் அப்படிங்கிறதுனால மாரியம்மா 11 வயசுலேயே வேலைக்கு போய் அவளோட தங்கச்சிங்களையும் பார்த்துக்கிட்டா. ஒரு நாள் அவ கிணறு வெட்டுற வேலைக்கு போனா. அப்போ தவறி விழுந்து அவளோட எலும்பெல்லாம் உடஞ்சி போய் 8 மாதம் ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகி அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் ஆகி வந்தா. டிஸ்சார்ஜ் ஆன உடனே அவ குடும்ப பொறுப்பு அவ தலைக்கு வந்துருச்சு. அவங்க ஒரு நாள் கஞ்சி சாப்பிடணும்னா கூட ஒரு நாள் ஃபுல்லா வேலை செஞ்சாதான் அந்த கஞ்சி கிடைக்கும். அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பாவர்ட்டி. நிறைய வேலைகளை செய்வா. இந்த மாதிரி விறகு வெட்டி விற்கிறது, இந்த மாதிரி மரத்தை வெட்டி விற்கிறது, இந்த மாதிரி நிறைய வேலைகளை அவ செஞ்சுக்கிட்டு இருப்பா. ஒரு நாள் தண்ணி குடிக்கிறதுக்காக குமரேசசாமி அப்படிங்கிறவனோட கிணறு கிட்ட மாரியம்மா போவா. அவன் ஒரு அப்பர் கிளாஸ் மென் என்ன பண்ணா அப்படின்னா மாரியம்மாவை ரேப் பண்ண ட்ரை பண்ணுவான். அப்போது மாரியம்மா எஸ்கேப் ஆகிடுவா. ஆனால் குமரேசசாமி இவன் நேமை ஸ்பாயில் பண்ணிடுவான். அவன் நல்லவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பஞ்சாயத்தை கூட்டிடுவான். மாணிக்கம் அப்படிங்கிற லோவர் கிளாஸ் மேனோட மாரியம்மாவை சேர்த்து வச்சு பேசிடுவாங்க. நான் அதை கண்ணிலே பார்த்தேன் அப்படின்னு சொல்லிடுவான். அதனால எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாமல் மாரியம்மாவுக்கு 200 ரூபா ஃபைன் சொல்லுவாங்க. மாணிக்கம்க்கு 100 ரூபா ஃபைன் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் மாரியம்மாவை மன்னிப்பு கேட்கவும் சொல்லுவாங்க.
மாரியம்மாவோட அப்பா கூட நம்ப மாட்டாங்க, இவளை திட்ட தான் செய்வாங்க. இந்த கதையை கேட்ட பாத்திமா பாட்டி கிட்ட கேட்பா, நீங்களாச்சும் உண்மையை சொல்லியிருக்கலாம்ல பாட்டின்னு கேட்பா. அதுக்கு பாட்டி என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆம்பளைங்களோட டிசிஷன் தான் கரெக்டு, இங்கே மறுபேச்சே கிடையாது. ஊரில் எல்லா ரைட்ஸ்க்கும் ஆம்பளைங்களுக்கு தான், இந்த சினிமாக்கு போகிறதா இருக்கட்டும், விளையாடுறதா இருக்கட்டும் எல்லாமே. ஆனால் பெண்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது, அவங்க எப்போதுமே ஒரு அடிமைகளாக தான் இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ மாரியம்மாவோட மேரேஜை பற்றி பாட்டி திங்க் பண்ணுறாங்க. அப்போ சண்முகா கிழவி அப்படிங்கிறவங்க, அவள் பேரே நாரி போச்சு, இனிமேல் அவளை யார் கல்யாணம் பண்ணிக்குவா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அப்பா உடனே மாணிக்கமையே நம்ம கட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. மாரியம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, ஒரு லோ கிளாஸ் பொண்ணாக பிறந்தது ஏன் தப்பா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ பாத்திமா ஒரு இன்சிடென்ட்டை கண்ணால் பார்க்குறாங்க. அது என்ன இன்சிடென்ட்னு பார்க்கலாம். விரையாயி அப்படிங்கிறவங்களுக்கு பேய் பிடிச்சிரும். அவங்களுக்காக பூசாரியை கூப்பிடுவாங்க. அந்த பேய் வந்து பிளவுஸு தொட்டில்லாம் கேட்கும். அதை கொடுத்தோன்னே அந்த பேய் போயிடும். இதை பார்த்து பாத்திமாவுக்கு ஒரு கொஷின் வரும், ஏன் பேயெல்லாம் பொண்ணுங்களுக்கு பிடிக்குது, அதுவும் லோ கிளாஸ் விமனுக்கு தான் பேய் பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கொஷின் வரும். அப்பதான் பாத்திமா ரியலைஸ் பண்ற ஒரு விஷயத்த, விமன் ரொம்ப டார்ச்சரை அனுபவிக்கிறாங்க வீட்டிலேயே. அதனால அவங்களுக்கு மென்டல் இல்னஸ் அதிகமாகி, அவங்களுக்கு மென்டல் இல்னஸ் தான் இந்த மாதிரி பேய் பிடிக்கிறதுக்குலாம் காரணமாகுது. அந்த பேய் பிடிக்கிற மூலியமா அவங்களோட ஆங்கரை அவங்க வெளிப்படுத்துறாங்க, கோபத்தை வெளிப்படுத்துறாங்க அப்படிங்கிறத பாத்திமா ரியலைஸ் பண்ணுவா. அடுத்த இன்சிடென்ட் ராக்கம்மாவை பத்தி. ராக்கம்மாவோட ஹஸ்பண்ட் தினமும் செலவுக்காக பணம் கேட்டுட்டே இருப்பாங்க. ஒரு மாட்டை போட்டு அடிக்கிற மாதிரி அப்படி அடிப்பாங்க. ஒரு நாள் இழுத்து ரோட்டுக்கு வந்து தள்ளிடுவாரு. சண்டையை பார்த்து அங்கே இருக்க க்ரௌட் எல்லாமே ஒரு மாதிரி பேசுவாங்க. இதை பார்த்து பாத்திமாவுக்கு ஒரு கொஷின் வருது, ஏன் இந்த மாதிரி பறையர் கம்யூனிட்டியில் இருக்க மென் எல்லாம் இவ்வளோ வைலண்ட்டாக இருக்காங்க, எல்லா விமனும் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு. அப்போ அதுக்கு பாத்திமா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அப்பர் கிளாஸ் மேன் கிட்ட இவங்க எல்லாம் ஒரு அடிமைகளாக தானே இந்த ஆம்பளைங்களா வேலை செய்கிறாங்க, அதனால அந்த கோவத்தை தான் டாமினன்ஸாக வீட்டில் ஒய்ஃப் கிட்ட காட்டுறாங்க அப்படிங்கிறத நினைக்கிறாங்க. ஆனால் இந்த விமனோட நிலைமையை நினச்சி பார்த்தா, வெளியும் வேலை செஞ்சு வீட்லேயும் வேலை செஞ்சு ஹஸ்பண்ட் கிட்ட திட்டும் வாங்கி அடியும் வாங்கி குழந்தைங்களை டேக் கேர் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு தேவையான சமையல்லாம் திங்ஸ் எல்லாம் வாங்கி சமைச்சு வச்சு இத்தனை வேலையும் செஞ்சோம். ஆனால் அவங்களுக்காக வாய்ஸ் கொடுக்கணும்னு கேட்டால் கொடுக்கக்கூடாது, எதையும் பேசவும் முடியாது. இப்போ இந்த பறையர் கம்யூனிட்டியை பற்றி பார்க்கலாம். இந்த கம்யூனிட்டியில் இருக்க பெண்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட் இருக்குது இவங்களுக்கு. என்ன அப்படின்னா, மற்ற சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா வரதட்சணை அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுத்தாகணும் இல்லையா, கல்யாணம் பண்ணி வச்சா. ஆனால் இந்த பறையர் கம்யூனிட்டியில் எப்படின்னா, பெண்கள் வந்து இந்த வரதட்சணையை கொடுக்க தேவையில்லை. அந்த ஆண்கள், கல்யாணம் பண்ணிக்க போகிற ஆண்கள் தான் அவங்க பரிசம் அப்படிங்கிற பேரில் 50 ரூபாயிலேருந்து 100 ரூபாய்க்கு கிஃப்டாக கொடுக்கணும் இவங்களுக்கு. பெண்கள் வந்து வரதட்சணை கொடுக்கவே தேவையில்லை. மேரேஜ் வந்து ரொம்ப சிம்பிளாக சர்ச்சில் போய் தான் நடக்கும். ஜஸ்ட் வந்து பூங்கொத்தை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி இப்படி தான் நடக்கும். ஆனால் இதை பார்த்து அப்பர் கேஸ்ட்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இது ஒரு பெக்கர் செரமோனி அப்படின்லாம் சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பறையர் கம்யூனிட்டியில் ஹஸ்பண்ட் இறந்துட்டாலும் விடோவாகவே இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. நிறைய கஸ்டம்ஸில் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. அவங்க ரீமேரேஜ் கூட பண்ணிக்கலாம். இத்தனை சலுகை இருக்கே, அப்புறம் என்னதான் பிரச்சனை அப்படின்னா, இதில் இருக்க பெரிய மைனஸ் என்னன்னா, நோ எஜுகேஷன், நோ ஈக்குவாலிட்டி அண்ட் வாய்ஸ் ரைஸ் பண்ணக்கூடாது, நோ வாய்ஸ். எப்போதுமே இவங்க அமைதியாகவே தான் இருக்கணும். ஒரு பறையர் பொண்ணு என்னதான் படிச்சிருந்தாலும் அவன் நினைச்ச லைஃப் அவளால் அமைச்சிக்க முடியாது. அண்ட் ஆல்சோ ஒரு பறையர் பையன் வேற கேஸ்ட் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்தால் அவங்க ஏற்றுக்குவாங்க. ஆனால் ஒரு பறையர் பொண்ணு வேற கேஸ்ட் பையனை கல்யாணம் பண்ணிட்டு வந்தால் அவங்க ஏற்றுக்குவாங்க, என் கொன்று கூட போட்டுருவாங்க, அந்த அளவுக்கு இருப்பாங்க. இப்போ ஒரு பறையர் கேர்ளை பற்றின ஒரு கதையை தான் பார்க்க போகிறோம். ஒரு பறையர் பொண்ணு பல்லா அப்படிங்கிற சமுதாயத்தை சேர்ந்த பையனை லவ் பண்ணுறா. அந்த பறையர் பொண்ணு ஒரு ஸ்கூல் டீச்சராக இருக்கா. பாத்திமா அந்த பொண்ணுக்கிட்ட நீ சர்ச்சுக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவா. அந்த பொண்ணு வந்து ப்ரீஸ்ட் கிட்ட போகும்போது ப்ரீஸ்ட் என்ன பண்ணுவார்னா, ஹோல் வில்லேஜுக்கே சொல்லி இவளை நாய் மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க, அப்படி போட்டு அடிப்பாங்க. இங்கே விமனை ஒரு செக்ஷுவல் ஆப்ஜெக்டாகவும் ஒரு குக் பண்ணுற ஒரு ஸ்லேவாகவும் தான் பயன்படுத்துகிறாங்க. இப்போ பாத்திமாவும் மேரி பிள்ளை அப்படிங்கிறவங்களும் அவங்க நெய்பர்ஸும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜெயக்குமார் அப்படிங்கிறவர் அவரோட பொண்ணை நிறைய வரதட்சணை கொடுத்து அப்பர் கிளாஸ்க்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு. ஆனா இந்த வரதட்சணை எந்த விதத்திலையும் பத்தாதுன்னு சொல்லி அந்த பொண்ணை போட்டு ரொம்பவே டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணுக்கு நிம்மதியே இல்லை. இதனால் ஜெயக்குமார் ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது பாத்திமாக்கு ரொம்ப ப்ரௌடா ஃபீல் ஆகுது. ஏன்னா அவ ஒரு பறையச்சி அப்படிங்கிறதுல அவ ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றா. ஏன் அப்படின்னா அவங்க ஜாதியில இந்த மாதிரி டவுரி பிரச்சனையே இருக்காது, வரதட்சணையே இல்லை இல்லையா, அதனால ரொம்பவே ப்ரௌடா ஃபீல் பண்றா. ஆனா இதுல என்ன பிரச்சனைனா, வீட்டுல மென் எல்லாம் டாமினண்டா இருக்கிறதும் வெளியே ஃபூலிஷா இருக்கிறதும் தான் இங்க மெயின் ப்ராப்ளமா இருக்குது. பாத்திமா என்ன நினைக்கிறானா, வெளியே மென் ஏன் இவ்வளோ ஃபூலிஷாக இருக்காங்க, எல்லா இதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணி பெரிய ஆளாக வரலாமே அப்படின்னு நினைக்கிறான். இப்போ பாத்திமாவும் நல்லா வளர்ந்து டீச்சர் ஆகிட்டா. பக்கத்து டவுனில் தான் அவள் ஒர்க் பண்ணுறா. அப்போ அவள் வீட்டு ரெண்ட் கேட்குறவங்க நிறைய கொஷின் கேட்குறாங்க. உன் ப்ரொஃபஷன் என்ன, உன் பேரண்ட்ஸ் யார், உன் கேஸ்ட் என்ன, உன் வில்லேஜ் என்னன்னு சொல்லி அத்தனை கொஷின் கேட்குறாங்க. அப்போ ரொம்ப கடுப்பாகி பாத்திமா என்ன சொல்கிறேன்னா, ஆமாம் நான் பறையச்சி தான், அதனால என்ன இப்போ அப்படின்னு கேட்குறா. பாத்திமா ஒரே ஒரு விஷயத்த தான் சொல்கிறா, நம்ம லைஃப்பை நம்ம தான் மாற்றணும், வேற யாரும் மாற்ற போகிறது இல்லை. எஜுகேஷனும் செல்ஃப் எம்பவர்மெண்ட்டும் மட்டும்தான் இந்த மாதிரி
அநியாயங்களை அழிக்க போகுது அப்படின்னு சொல்றா. விமன் கேன் மேக் அண்ட் விமன் கேன் பிரேக், அதாவது விமனால ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் அப்படின்னு சொல்லி நரேட்டரோட வாய்ஸா பாமா அவங்க சொல்றாங்க. தட் வாஸ் த எண்ட் ஆஃப் த நாவல் சங்கதி.